அது ஒரு காலை நேரம். மதுரை கிராமத்தின் தெருக்கள் இன்னும் முழுமையாக விழிக்கக்கூட இல்லை. வயல்வெளிகளில் மெல்லிய பனி படர்ந்திருந்தது. மரங்களில் அமர்ந்திருந்த பறவைகளின் கீச்சொலி ஒட்டுமொத்த சூழலையும் இனிமையாக்கி கொண்டிருந்தது. கிராமத்தின் ஓரத்தில் ஓடும் சிறிய ஆற்றின் அருகே பறந்து விரிந்த அடர்ந்த காடு இன்றும் எப்போதும் போல் அமைதியாக காட்சியளித்தது. இதே கிராமத்தில் வசிக்கும் 22 வயதான கயல் என்ற கடின உழைப்பாளியான பண்பான பெண் வழக்கம் போல் அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள். தந்தை ரகுநாத் பல மாதங்களாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். எனவே குடும்பத்தின் பொறுப்பு பெரும்பாலும் கயலின் தோள்களிலேயே விழுந்தது. அவளது தாய் லலிதா வீட்டு வேலைகளை கவனித்து வந்தார். அதே சமயம் பாட்டி பார்வதியும் தங்கை கவியும் தங்களால் முடிந்த வகையில் அவளுக்கு உதவியாக இருந்தனர். அன்றும் கயல் அவசர அவசரமாக சமைத்தாள். தந்தைக்கு மருந்து கொடுத்துவிட்டு கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கி புறப்பட்டாள். அவள் விறகு வெட்டி விற்றால்தான் குடும்ப செலவு நடக்கும். காட்டுக்குள் செல்ல செல்ல வானிலை திடீரென மாறியது. பலத்த காற்று வீச தொடங்கியது. மரங்களின் கிளைகள் விசித்திரமான சத்தத்தை எழுப்பின. அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு கயலுக்கு ஏற்பட்டது. அவள் தன் நடையின் வேகத்தை குறைத்தாள். அப்போது தொலைவில் இருந்த புதர்களுக்கு அருகில் யாரோ இருப்பதை அவள் கவனித்தாள். அவள் திகைத்து போனாள். ஓர் இளைஞன் தரையில் மயங்கி கிடந்தான். அவனது உடைகள் ஆங்காங்கே கிழிந்திருந்தன. கையில் ஆழமான காயம் இருந்தது. முகத்தில் தூசியும் இரத்த கரைகளும் தெளிவாக தெரிந்தன. கயல் முதலில் பயந்தாள். இவன் யாராவது ரவுடியா அல்லது ஏதேனும் விபத்தில் சிக்கியவனா என்று மனதுக்குள் யோசித்தாள். ஆனால் அடுத்த கணமே அவளது மனதில் இருந்த மனிதாபிமானம் விழித்து கொண்டது. அவள் கவனமாக முன்னால் சென்று அந்த இளைஞனின் நாடி துடிப்பை பரிசோதித்தாள். துடிப்பு ஓடிக்கொண்டிருந்தது. கடவுளே, இன்னும் உயிர் இருக்கிறது. அதே நேரத்தில் புதர்களின் மறுபக்கத்தில் இருந்து சிலரின் குரல்கள் கேட்டன. அங்கே பாருங்கள், ஒருவேளை இங்கேயே ஒளிந்திருக்க மாட்டானா? மற்றொரு குரல் வந்தது. சீக்கிரம் தேடுங்கள், அவன் உயிரோடு தப்பக்கூடாது. இதை கேட்ட கயலின் இதயம் படபடவென அடிக்க தொடங்கியது. சிலர் இந்த இளைஞனை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள அவளுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அவர்கள் இவனை இங்கே பார்த்துவிட்டால் இவனது உயிரை காப்பாற்றுவது கடினம். கயல் தாமதிக்காமல் அருகில் கிடந்த காய்ந்த கிளைகளையும் இலைகளையும் கொண்டு அந்த இளைஞனை மூடி மறைத்துவிட்டு தானும் புதர்களுக்கு முன்னால் நின்று கொண்டாள். சில நொடிகளில் 3 புதிய நபர்கள் அங்கே வந்தனர். அவர்களில் ஒருவன் கடுமையான குரலில் கேட்டான், ஏய் பொன்னே, இங்கே காயம்பட்ட ஆள் எவனாவது ஓடி வந்தானா? கயல் தன் பயத்தை மறைத்து கொண்டு, இல்லைங்க ஐயா, நான் காலையிலிருந்து விறகுதான் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே யாரும் வரவில்லை என்றாள். அந்த 3 நபர்களும் சிறிது நேரம் அங்கும் இங்கும் பார்த்தனர். அவர்களில் ஒருவன் புதர்களை நோக்கியும் முன்னேறினான். ஆனால் உடனே மற்றவன், வா போவோம், ஒருவேளை ஆற்றின் பக்கம் ஓடியிருப்பான் என்றான். அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். அவர்கள் சென்றதும் கயல் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இப்போது மிகப்பெரிய சவாலாக இருந்தது அந்த மயக்கமடைந்த இளைஞனை கிராமத்திற்கு கொண்டு சேர்ப்பதுதான். அவள் அருகில் கிடந்த தடிமனான மூங்கில் கம்புகள் மற்றும் கயிற்றின் உதவியுடன் ஒரு தற்காலிக தூக்கை செய்தாள். மிகுந்த சிரமப்பட்டு அந்த இளைஞனை அதில் படுக்க வைத்து மெதுவாக அவனை இழுத்து கொண்டே காட்டை விட்டு வெளியேற தொடங்கினாள். பாதை மேடு பள்ளமாக இருந்தது. பலமுறை அவளே நிலை தடுமாறி விழ பார்த்தாள். அவளது கைகளில் கொப்பளங்கள் வந்துவிட்டன. ஆடைகள் முழுவதும் மண்ணாகி போயின. ஆனால் அவள் மனம் தளரவில்லை. சுமார் 1 மணி நேர கடும் போராட்டத்திற்கு பிறகு அந்த இளைஞனை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தாள். வீட்டுக்கு வந்ததும் லலிதா பதறி போனாள். அடட கயல், இவன் யாரு? கயல் நடந்த அனைத்தையும் விளக்கினாள். ரகுநாத் பலவீனமான குரலில், மகளே, முன்பின் தெரியாத ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது சரியில்லை. அவனோட எதிரிங்க இங்க வந்துட்டா என்ன பண்றது என்றார். ஆனால் பாட்டி பார்வதி, மூச்சு இருக்கிற ஒருத்தனை சாக விட்டுட முடியாது. முதல்ல இவன் உசிரை காப்பாத்துங்க, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார். பாட்டியின் பேச்சை கேட்டு அனைவரும் சேர்ந்து இளைஞனின் காயங்களை சுத்தம் செய்தனர். கிராமத்து நாட்டு வைத்தியர் வரவழைக்கப்பட்டார். நாட்டு வைத்தியர் மருந்து போட்டுவிட்டு, காயம் ஆழமாக இருக்கிறது, ஆனால் சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைத்துவிட்டது. இன்னும் 2-3 மணி நேரம் தாமதமாகி இருந்தால் இவனை காப்பாற்றுவது கடினமாக இருக்கும் என்றார். இரவு நெருங்க தொடங்கியது. முழு குடும்பமும் அந்த அடையாளம் தெரியாத இளைஞனை பராமரிப்பதில் ஈடுபட்டிருந்தது. மற்றொரு புறம் கிராமத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான அலுவலகத்தில் ஓர் இளைஞன் பதற்றத்துடன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தான். அவன் பெயர் கபீர்.
அவன் முன் மேஜையில் இருந்த மொபைல் போன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. கபீரின் கண்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. அவன் மெல்லிய குரலில், அசோக், நீ கடைசியில் எங்கேதான் இருக்கிறாய்? இன்று கூட நீ கிடைக்காவிட்டால் எல்லாம் கைமீறி போய்விடும் என்று முணுமுணுத்தான். தான் இவ்வளவு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் நபர் இப்போது மதுரை கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய மண் வீட்டில் மயங்கி கிடக்கிறான் என்பது அவனுக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. அதிகாலையின் முதல் கதிர்கள் மதுரை கிராமத்தின் மண் தெருக்களில் பரவியிருந்தன. கயலின் சிறிய வீட்டில் அனைவரின் பார்வையும் முந்தைய நாள் அவள் தன் உயிரை பணயம் வைத்து காட்டிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்த அந்த அடையாளம் தெரியாத இளைஞன் மீதே பதிந்திருந்தது. இரவு முழுவதும் லலிதாவும் பாட்டி பார்வதியும் அவனை கவனித்து கொண்டனர். வைத்தியரின் மருந்து வேலை செய்ய தொடங்கியது. திடீரென அந்த இளைஞனின் விரல்கள் லேசாக அசைந்தன. கயல், இவனுக்கு நினைவு திரும்புகிறது போல் இருக்கிறது என்று பாட்டி உற்சாகத்துடன் கூறினார். அனைவரும் அவன் அருகில் வந்தார்கள். அடுத்த சில நொடிகளிலேயே அந்த இளைஞன் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் சுற்றிலும் பார்த்தான். மண் சுவர்கள், கூரை வேய்ந்த மேற்கூரை மற்றும் தன் முன்னே நிற்கும் அறிமுகமில்லாத மனிதர்களை பார்த்து அவன் பயந்து போனான். நான் எங்கே இருக்கிறேன் என்று பலவீனமான குரலில் கேட்டான். கயல் புன்னகைத்தபடியே தண்ணீர் டம்ளரை அவனிடம் நீட்டினாள். பயப்படாதீர்கள், நீங்கள் மதுரை கிராமத்தில் இருக்கிறீர்கள். காட்டிலுள்ள புதர்களில் நீங்கள் மயங்கி கிடந்தபோது நான் உங்களை இங்கு தூக்கி வந்தேன். இளைஞன் தண்ணீரை குடித்தான். ஆனால் அவனது முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது. உங்க பெயர் என்ன என்று ரகுநாத் கேட்டார். இளைஞன் சிறிது நேரம் யோசிக்க முயன்றான். அவன் தன் தலையில் கை வைத்தான். திடீரென கடுமையான வலி ஏற்படவே அவன் வலியால் முணங்கினான். எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை. நான் யார்? இதை கேட்டதும் வீடு முழுவதும் அமைதி நிலவியது. நாட்டு வைத்தியர் அவனை பரிசோதித்த பிறகு தலையில் பலத்த அடிபட்டிருக்கிறது. ஒருவேளை அதனால்தான் இவனுக்கு நினைவாற்றல் போயிருக்கலாம். பயப்பட வேண்டாம், காலப்போக்கில் எல்லாம் நினைவுக்கு வரலாம் என்றார். கயலின் கண்களில் இரக்கம் சுரந்தது. இவருக்கு எல்லாம் நினைவுக்கு வரும் வரை இவர் நம் வீட்டிலேயே இருக்கட்டும். ரகுநாத் சற்று கவலையடைந்தார். மகளே, நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கயல் புன்னகைத்து, ஒரு உயிரை காப்பாற்ற ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் என்றால் அதற்கான வழியையும் அவரே காட்டுவார் என்றாள். இளைஞன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது கண்களில் நன்றி உணர்வு தெரிந்தது. மதியத்திற்குள் அவனது உடல்நிலை சற்று தேறியது. அவன் முற்றத்தில் அமர்ந்திருந்த போது சிறியவளான கவி அவனிடம் வந்தாள். அண்ணா, உங்களுக்கு பேரே நினைவில் இல்லையே, நான் உங்களை என்னவென்று கூப்பிடுவது? இளைஞன் மெலிதாக புன்னகைத்தான். எனக்கே தெரியவில்லையே. கவி கலகலவென சிரித்து, நினைவுக்கு வரும் வரை நான் உங்களை அண்ணா என்றே கூப்பிடுகிறேன் என்றாள். அனைவர் முகத்திலும் புன்னகை பூத்தது. இங்கே நகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் அலுவலகத்தின் கூட்ட அரங்கில் பதற்றமான சூழல் நிலவியது. கபீர் தொடர்ந்து காவல்துறையுடனும் தன் குழுவுடனும் தொடர்பில் இருந்தான். அந்த பகுதி முழுவதிலும் தேடுங்கள். காடு, நெடுஞ்சாலை, மருத்துவமனை என எங்கு வேண்டுமானாலும் அவன் இருக்கலாம். அப்போது அங்கே அர்ஜுன் வந்தான். அவனது முகத்தில் போலியான கவலை தெரிந்தது. ஏதாவது தகவல் கிடைத்ததா? கபீர் தலையசைத்து இல்லை என்றான். அர்ஜுன் தன் மனதிற்குள் சிரித்து கொண்டே, ஒருவேளை அசோக் இனி ஒருபோதும் திரும்பி வரவில்லை என்றால் எனக்கான பாதை நிரந்தரமாக சரியாகிவிடும் என்று நினைத்தான். உண்மையில் காட்டில் நடந்த அந்த தாக்குதல் அவனது சதி திட்டத்தின் ஒரு பகுதிதான். ஆனால் இந்த ரகசியம் இன்னும் யாருக்கும் தெரியாது. அங்கே கிராமத்தில் மாலையில் கயல் விறகுகளை விற்றுவிட்டு திரும்பிய போது அந்த இளைஞன் வீட்டின் வெளியே அமர்ந்து ரகுநாத்தின் உடைந்த ஏர் கலப்பையை சரி செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். ரகுநாத் திகைத்து போனார். அட மகனே, நீ ஓய்வேடு, அந்த இளைஞன் சொன்னான். ஏனென்று தெரியவில்லை, ஆனால் இந்த வேலை எனக்கு எளிதாக இருக்கிறது. அவனது கைத்திறமையை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இரவில் சாப்பிடும் போது அந்த இளைஞன், நீங்கள் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் நினைவுக்கு வரும் வரை நான் ஒரு சுமையாக இருக்க மாட்டேன். என்னால் முடிந்த வேலைகளை செய்வேன் என்றான். கயல் புன்னகையுடன், நாங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டோம், எந்த உபகாரமும் செய்யவில்லை என்றாள். இதை கேட்டு இளைஞனின் கண்கள் கலங்கின. அதே இரவில் காட்டில் கயல் அவனை கண்டெடுத்த அதே இடத்திற்கு சிலர் மீண்டும் வந்தனர். அர்ஜுன் தன் ஆட்களுடன் தரையில் கிடந்த கால் தடங்களை உற்று நோக்கினார். அவர்களில் ஒருவன், ஐயா, யாரோ அவனை இங்கிருந்து உயிரோடு தூக்கி சென்று விட்டார்கள் என்றான். மற்றொருவன், இந்த தடங்கள் நேராக மதுரை கிராமத்தை நோக்கித்தான் செல்கின்றன என்றான். அவர்களின் கண்களில் கொடூரமான மின்னல் தோன்றியது. அங்கே கயலின் வீட்டில் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அது நள்ளிரவின் 3ஆம் ஜாம நேரம். கிராமம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருந்தது.
தொலைவில் எங்கோ நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென கயலின் வீட்டுக்கு வெளியே யாரோ நடக்கும் காலடி ஓசை கேட்டது. முகமுடி அணிந்த 4 நபர்கள் சத்தமின்றி வீட்டை சுற்றி வளைத்தனர். அவர்களின் கைகளில் தடிகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்கள் இருந்தன. ஒருவன் மெல்லிய குரலில், நினைவில் இருக்கட்டும், அவன் உயிரோடு தென்பட்டால் இங்கேயே முடித்துவிட வேண்டும், எந்த சாட்சியும் மிஞ்சக்கூடாது என்றான். அதே நேரத்தில் முற்றத்தில் படுத்திருந்த அந்த இளைஞன் திடீரென பதற்றமடைந்து எழுந்து உட்கார்ந்தான். ஏதோ ஒரு ஆபத்து மிக அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அவன் மனதில் இனம் புரியாத பயம் உண்டானது. அவன் மெதுவாக வெளியே வந்தான். அப்போது சுவருக்கு பின்னால் ஒளிந்திருந்த முகமுடி மனிதன் ஒருவன் அவன் கண்ணில் பட்டான். யார் நீங்கள் என்று அவன் உரத்த குரலில் கேட்டான். அதை கேட்டதும் அந்த 4 தாக்குதல்தாரிகளும் அவனை நோக்கி பாய்ந்தனர். சத்தம் கேட்டு கயல், ரகுநாத், லலிதா மற்றும் சில கிராமத்து மக்களும் வெளியே ஓடி வந்தனர். ஒரு ரவுடி இளைஞனை தடியால் தாக்கினான். ஆனால் அவன் தற்காப்பு கலை தெரிந்தவனைப் போல சாமர்த்தியமாக அந்த அடியை தடுத்தான். அவன் மற்றொரு தாக்குதல்தாரியை தள்ளி கீழே விழச் செய்தான். இதை பார்த்த அவனே வியந்து போனான். எனக்கு இதெல்லாம் எப்படி தெரிகிறது என்று மனதுக்குள் நினைத்தான். கயலும் ஒரு தடித்த மூங்கில் கம்பை எடுத்துக்கொண்டு அந்த ரவுடிகளுக்கு முன்னால் நின்றாள். நான் உயிரோடு இருக்கும் வரை யாரையும் இவர்கிட்ட வரவிட மாட்டேன். கிராம மக்கள் விழித்து கொண்டதை கண்டு தாக்குதல்தாரிகள் அச்சமடைந்தனர். தப்பியோடும் அவசரத்தில் அவர்களில் ஒருவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு தோல் பணப்பை கீழே விழுந்தது. அவர்கள் இருளை பயன்படுத்தி காட்டுக்குள் ஓடி மறைந்தனர். விடிந்ததும் கிராமம் முழுவதும் இந்த சம்பவம் பற்றிய பேச்சாகவே இருந்தது. கிராம தலைவர் சங்கரும் கயலின் வீட்டிற்கு வந்தார். அவர் அந்த பணப்பையை திறந்து பார்த்தார். உள்ளே கொஞ்சம் பணமும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு தங்க நிற உலோக அட்டையும் இருந்தது. அதில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் பொறிக்கப்பட்டிருந்தது. அதோடு ஒரு சிறிய துண்டு தாளும் கிடைத்தது. அதில் வேலை பாதியில் நிற்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தது. கிராம தலைவர் தீவிர யோசனையில் ஆழ்ந்தார். இது சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதன் இந்த இளைஞனை துரத்தி கொண்டிருக்கிறான் போலிருக்கிறது. அங்கே அந்த இளைஞன் அந்த தங்க நிற ஏ எழுத்தை பார்த்தவுடனேயே தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். திடீரென அவனது கண்முன்னே சில மங்கலான காட்சிகள் மின்னின. ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி கட்டடம், நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், ஒரு ஆடம்பரமான தனி அறை, அப்புறம் ஒரு குரல், சார், உங்க மீட்டிங் தொடங்க போகிறது. ஆனால் அடுத்த கணமே அவனது தலையில் கடுமையான வலி ஏற்பட்டு எல்லா காட்சிகளும் மறைந்து போயின. கயல் உடனே அவன் அருகில் வந்தாள். என்ன ஆச்சு? இளைஞன் மெல்லிய குரலில் சொன்னான். எனக்கு ஏதோ தெரிந்தது. நான் ஏதோ ஒரு மிகப்பெரிய அலுவலகத்தில் வேலை செய்தேன் போலிருக்கிறது. ஆனால் எல்லாம் மங்களாகிவிட்டது. கயல் அவனுக்கு தைரியம் ஊட்டினாள். பயப்படாதீர்கள், மெதுவாக எல்லாம் நினைவுக்கு வந்துவிடும். அதே நாளில் மதிய வேளையில் கிராமத்து நாட்டு வைத்தியர் மீண்டும் அவனை பரிசோதித்தார். இவன் இப்போது முன்பை விட நன்றாக இருக்கிறான். இவனது பழைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயம் இவன் கண்முன்னே வந்தால் இவனுக்கு இழந்த நினைவாற்றல் திரும்ப கிடைக்கலாம். அங்கே நகரத்தில் கபீருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. சார், காட்டுக்கு அருகில் சில நபர்களின் நடமாட்டம் காணப்பட்டது. ஐயா உயிரோடு இருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது. கபீரின் கண்களில் நம்பிக்கை கீற்று ஒளிர்ந்தது. என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்து அவரை கண்டுபிடிங்கள். ஆனால் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அதே நேரத்தில் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அர்ஜுன் அவர்களின் உரையாடலின் ஒரு பகுதியை ஒட்டு கேட்டுவிட்டான். அவன் உடனே தன் ஆளுக்கு போன் போட்டான். கேளு, தகவல் உறுதியாகிவிட்டது. அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். கிராமத்தின் ஒவ்வொரு குடிசையையும் சல்லடை போட்டு தேடுங்கள். இந்த முறை அவன் எந்த காரணத்தை கொண்டும் தப்பக்கூடாது. போனை வைத்ததும் அவனது முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை பரவியது. அங்கே மாலையில் கயலும் அந்த இளைஞனும் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தனர். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. கயல் புன்னகையுடன் கேட்டாள், உங்களுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டால் அப்போது எங்களை மறந்து விடுவீர்களா? இளைஞன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், பெயர் நினைவில் இல்லை, வீடு நினைவில் இல்லை. ஆனால் எனக்கு மறுவாழ்வு அளித்தவர்களை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். கயலின் முகத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. ஆனால் அதே நேரத்தில் தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்று கொண்டிருந்த ஒருவன் பைனாக்குலர் மூலம் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருப்பது அவர்களுக்கு சிறிதும் தெரியவில்லை. அவன் மொபைலை எடுத்து, சார், அவன் கிடைத்து விட்டான் என்று மட்டுமே கூறினான். அதன் பிறகு அவன் கயலின் வீட்டை புகைப்படம் எடுத்து அனுப்பினான். இப்போது ஆபத்து முன்பை விட மிக அருகில் வந்துவிட்டது. கிராமத்தில் அச்சத்தின் சூழல் நிலவியது. ஆயுதம் ஏந்திய ஆட்கள் துரத்தும் அளவுக்கு அந்த அடையாளம் தெரியாத இளைஞன் யார் என்று ஒவ்வொருவரும் யோசித்து கொண்டிருந்தனர்.
கயலும் அவளது குடும்பத்தினரும் எச்சரிக்கையாக இருக்க தொடங்கினர். ஆனாலும் அவர்கள் அந்த இளைஞனை தனியாக விட்டுவிடவில்லை. மறுநாள் காலையில் கயல் முற்றத்தில் அடுப்பில் ரொட்டி சுட்டு கொண்டிருந்தாள். அப்போது வீட்டின் வெளியே நின்ற ஒரு கருப்பு நிற SUV கார் இளைஞனின் பார்வையில் பட்டது. அந்த காரை பார்த்ததும் அவனது தலையில் கடுமையான வலி ஏற்பட்டது. சில மங்கலான நினைவுகள் மீண்டும் தலை தூக்கின. நீண்ட கூட்டங்கள், பெரிய தொழிலதிபர்கள், கேமராக்களின் பிளாஷ் வெளிச்சங்கள் மற்றும் மக்கள் தன்னை சார் என்று அழைப்பது. அவன் தலையை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்து விட்டான். கயல் ஓடி அவன் அருகில் வந்தாள். என்ன ஆச்சு? இளைஞன் நடுங்கும் குரலில் சொன்னான். எனக்கு ஏதோ நினைவுக்கு வருகிறது, ஆனால் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் கிராமத்தின் வெளியே அதிவேகத்தில் பல ஆடம்பர கார்கள் வந்து நின்றன. அவற்றின் பின்னால் போலீஸ் வாகனங்களும் வந்தன. கிராமம் முழுவதும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. எல்லோரும் பொது இடத்தை நோக்கி ஓடினர். முதல் காரிலிருந்து கம்பீரமான ஓர் இளைஞன் இறங்கினான். அவனது கண்களில் பதற்றம் தெரிந்தது. கயலுடன் நின்று கொண்டிருந்த இளைஞனை கண்டதும் அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. சார் என்று அவன் ஓடி வந்து அவனது காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தான். சார், நான் கபீர். நாங்கள் எல்லாரும் கடந்த பல நாட்களாக உங்களை தேடிக் கொண்டிருந்தோம். இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர். அந்த இளைஞன் கபீரை உற்று பார்த்தான். திடீரென அவனது கண்முன்னே பல காட்சிகள் ஒரே நேரத்தில் சுழன்றோடின. ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் தலைமையகம், இயக்குனர் குழு கூட்டம், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், பின்னர் ஒரு பெயர், அசோக். திடீரென அவன் தன் தலையை இறுக பிடித்து கொண்டான். சில நொடிகளுக்கு பிறகு மெதுவாக கண்களை திறந்தான். ஆம், எனக்கு நினைவுக்கு வந்துவிட்டது. அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். என் பெயர் அசோக். இதை கேட்டதும் கபீரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. சார், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஆண்டவனுக்கு கோடி நன்றிகள். ஒட்டுமொத்த கிராமமே வாயடைத்து போனது. கிராம தலைவர் சங்கர் கேட்டார். மகனே, உண்மையில் நீ யார்? அசோக் அமைதியான குரலில் கூறினான். நான் அசோக், குளோபல் குழுமத்தின் தலைவர். நாடு முழுவதும் எங்களுக்கு பல தொழிற்சாலைகளும் கம்பெனிகளும் உள்ளன. சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு முக்கியமான பணிக்காக சென்று கொண்டிருந்தேன். அப்போது காட்டு வழியில் என் எதிரிகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். நான் எப்படியோ தப்பித்து ஓடி வந்தேன். ஆனால் தலையில் பலத்த அடிபட்டதால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். இதை கேட்ட கயல், ரகுநாத், லலிதா மற்றும் கவி ஆகியோர் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து தங்கள் வீட்டில் தங்க வைத்த இளைஞன் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அசோக் அனைவரின் முன்னிலையிலும் கயலை நோக்கி நடந்தான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. அன்று கயல் என்னை காட்டிலிருந்து தூக்கி இங்கு கொண்டு வந்திருக்காவிட்டால் இன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். இந்த குடும்பம் எனக்கு பணிவிடை மட்டும் செய்யவில்லை, எனக்கு மறுபிறவி அளித்திருக்கிறது. அவன் குனிந்து ரகுநாத் மற்றும் லலிதாவின் பாதங்களை தொட்டு வணங்கினான். கிராமமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. ஆனால் அப்போது காவல் அதிகாரி முன்னால் வந்தார். சார், உங்கள் மீது தாக்குதல் நடத்தியது அர்ஜுன் என்பதற்கு எங்களிடம் உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. கபீர் ஒரு கோப்பை திறந்து, நாங்கள் அவனது ஆட்களில் ஒருவனை பிடித்து விட்டோம். அவன் எல்லா உண்மைகளையும் ஒப்புக்கொண்டு விட்டான் என்றான். அசோக்கின் கண்களில் உறுதி தெரிந்தது. இப்போது அர்ஜுனுக்கு அவனது குற்றங்களுக்கான தண்டனை கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அங்கே நகரத்தில் அர்ஜுன் தனது ஆடம்பர பங்களாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். திடீரென ஒரு செய்தி ஓடியது. நாட்டின் பிரபல தொழிலதிபர் அசோக் உயிருடன் மீட்கப்பட்டார். தாக்குதல் குறித்து காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளது. இந்த செய்தியை கேட்டதும் அவனது கையில் இருந்த டீ கப் கீழே விழுந்து உடைந்தது. இது எப்படி நடக்கும்? உடனே அவனது போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அடுத்த சந்திப்பு நீதிமன்றத்தில் இருக்கும், அசோக். அர்ஜுனனின் முகம் வெளுத்து போனது. இனி தான் தப்புவது இயலாத காரியம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இங்கே அசோக் கயலை பார்த்து புன்னகையுடன் கூறினான். என் உயிரை நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள். இப்போது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அது என்ன என்பதை நான் நாளை இந்த ஊர் மக்கள் முன்னிலையில் சொல்வேன். கயல் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கொண்டே நின்றாள். மறுநாள் அசோக் எடுக்க போகும் முடிவு தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றிவிடப் போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. மறுநாள் காலை கிராமத்தில் திருவிழா போன்ற சூழல் நிலவியது. கிராமத்தின் பொது இடம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு பெரிய தொழிலதிபரான அசோக் இந்த கிராமத்து ஊரில் என்ன அறிவிக்க போகிறார் என்பதை பார்க்க பக்கத்து ஊர்களிலிருந்தெல்லாம் மக்கள் திரண்டு வந்திருந்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் அசோக், கபீர் மற்றும் கிராம தலைவர் சங்கர் ஆகியோர் மேடைக்கு வந்தனர். கயல் தன் குடும்பத்தினருடன் எல்லாரையும் விட பின்னால் நின்று கொண்டிருந்தாள். தன்னை ஏன் மேடைக்கு அழைக்கிறார்கள் என்பது அவளுக்கு புரியவில்லை. அப்போது போலீஸ் வாகனம் ஒன்று கிராமத்திற்குள் நுழைந்தது. அதில் கைவிலங்கு மாட்டப்பட்ட நிலையில் அர்ஜுன் அமர்ந்திருந்தான். அவனுடன் அவனது 2 கூட்டாளிகளும் இருந்தனர்.
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மைக்கில் பேசினார். விசாரணையில் அசோக் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியது அர்ஜுன் தான் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவனது ஆட்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டனர். இனி சட்டம் தன் கடமையை செய்யும். அர்ஜுன் தன் ஆத்திரத்துடன் அசோக்கை பார்த்தான். ஆனால் இப்போது அவன் தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. உண்மை எவ்வளவுதான் தாமதமாக வெளிவந்தாலும் வெற்றி எப்போதும் அதற்குத்தான் என்பதை கிராம மக்கள் முதல் முறையாக கண்டனர். அதன் பிறகு அசோக் மேடையிலிருந்து கீழே இறங்கி நேராக கயலின் முன்னால் வந்து நின்றான். அவன் அனைவர் முன்னிலையிலும் கூறினான், நான் காட்டில் மயங்கி கிடந்தபோது கயலுக்கு என் பெயரும் தெரியாது, என் அந்தஸ்தும் தெரியாது. அவள் ஒரு சக மனிதனின் உயிரை மட்டுமே காப்பாற்றினாள். இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு இவள்தான் காரணம். மைதானம் முழுவதும் கைத்தட்டல் ஓசையால் அதிர்ந்தது. அசோக் ரகுநாத் மற்றும் லலிதாவின் முன்னால் கைகூப்பி, என்னை உங்கள் சொந்த மகனைப் போல பார்த்து கொண்டீர்கள். உங்கள் இந்த உபகாரத்தை என்னால் ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது என்றான். ரகுநாத்தின் கண்கள் கலங்கின. அவர், மகனே, நாங்கள் எந்த உபகாரமும் செய்யவில்லை, மனித தர்மத்தை தான் ஆற்றினோம் என்றார். அசோக் புன்னகைத்து, அந்த மனிதாபிமானத்தை கௌரவிக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான். அவன் மேடையிலிருந்து அறிவித்தான், இன்றிலிருந்து இந்த கிராமத்தில் ஒரு நவீன மருத்துவமனை கட்டப்படும். இதன் மூலம் எந்த ஒரு ஏழையும் மருத்துவத்திற்காக அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. கிராமத்து குழந்தைகளுக்காக ஒரு மேல்நிலை பள்ளியும் கட்டப்படும். இது தவிர தேவையான ஒவ்வொரு மாணவரின் கல்வி கட்டணத்தையும் எனது அறக்கட்டளையே முழுமையாக ஏற்கும். கிராம மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். பின்னர் அவன் கயலை பார்த்து, கயல், நீ எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் என் உயிரை காப்பாற்றினாய். உன்னுடைய நேர்மை, தைரியம் மற்றும் கருணை என்னை மிகவும் ஈர்த்துவிட்டது. உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் என் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னோடு துணையாக வாழ விரும்புகிறேன். என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். ஒட்டுமொத்த கிராமமே ஒரு கணம் நிசப்தமானது. கயலின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் தன் பெற்றோரையும் பாட்டியையும் பார்த்தாள். பாட்டி பார்வதி புன்னகைத்து, மகளே, முடிவு உன்னுடையதுதான் என்றார். கயல் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, எனக்கு ஏதோ ஒரு சன்மானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் உயிரை காப்பாற்றவில்லை. ஆனால் நான் இங்கே பார்த்த அதே எளிமையோடும் மனிதாபிமானத்தோடும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்பீர்கள் என்றால் எனக்கு இந்த திருமணத்தில் முழு சம்மதம் என்றாள். அசோக்கின் முகத்தில் பேரானந்தம் பொங்கியது. அவன் மரியாதையுடன் கயலின் கைகளை பற்றி கொண்டான். சில மாதங்களுக்கு பிறகு அந்த கிராமம் முழுவதுமே கோலாகலமாக கொண்டாடும் வகையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. எந்தவித ஆடம்பரமும் பாகுபாடும் அதில் இல்லை. கிராமத்தின் எல்லா குடும்பங்களும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தன. திருமணத்திற்கு பிறகும் கயல் தனது எளிமையான சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவள் அவ்வப்போது மதுரைக்கு வந்து கிராமத்து பெண்களுக்கு தொழில் பயிற்சிகளை தொடங்கி வைத்தும் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவியும் வந்தாள். மருத்துவமனையும் பள்ளிக்கூடமும் கட்டி முடிக்கப்பட்டன. கிராம மக்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. சிறந்த மருத்துவர்களால் ரகுநாத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவரது உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. கவி தனது படிப்பை முடித்து மருத்துவராகும் கனவை நனவாக்கும் பாதையில் அடியெடுத்து வைத்தாள். ஒரு நாள் அசோக்கும் கயலும் தங்களை முதலில் இணைத்து வைத்த அதே காட்டுப்பகுதிக்கு வந்தனர். அசோக் புன்னகையுடன், அன்று நீ பயந்து ஓடிப்போயிருந்தால் இன்று ஒருவேளை நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என்றான். கயல் வானத்தை பார்த்து கொண்டே, சில நேரங்களில் கடவுள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பை நமக்கு வழங்குகிறார். அன்று நான் என் கடமையை மட்டுமே செய்தேன் என்றாள். இருவரும் மெலிதாக சிரித்தனர். மரங்களின் ஊடே மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. அதே காடு, அதே பாதை. ஆனால் இப்போது அவர்களின் வாழ்க்கையோ முற்றிலும் மாறிவிட்டிருந்தது. நண்பர்களே, உண்மையான மனிதாபிமானம் ஒருபோதும் வீண் போகாது. எந்தவித சுயநலமும் இன்றி செய்யப்படும் ஒரு சிறிய நற்செயல் அடுத்தவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களின் தலையெழுத்தையே கூட மாற்றிவிடக்கூடும். அன்று காட்டில் கிடந்த அந்த அடையாளம் தெரியாத காயமடைந்த இளைஞனுக்கு ஏதேனும் வெகுமதி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் கயல் உதவவில்லை. அவள் தன் மனிதாபிமான கடமையை மட்டுமே செய்தாள். ஆனால் அந்த சுயநலமற்ற உதவி ஒருவரின் உயிரை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் அவளது விதியையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. நினைவில் வையுங்கள், ஒருவருக்கு துன்பத்தில் செய்யப்படும் சிறிய உதவி கூட அவர்களின் ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றிவிடும். நல்ல செயல்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. ஒவ்வொரு நற்செயலுக்கான பலனையும் இறைவன் சரியான நேரத்தில் சரியான முறையில் நிச்சயமாக தருவார்.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.